வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி, அதுவும் இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபி. இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு மாவு அரைக்கவோ இல்லை மாவு பிசையவோ தேவையில்லை. இப்போ இந்த செய்முறை பார்க்குறதுக்கு முன்னால் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் பல விதமான ஸ்நாக் ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நேரடியாக செய்முறைக்கு போயிடலாம். இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் வேணும். முதல்ல இதெல்லாம் சுத்தம் பண்ணி இதை தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை நான் இந்த மாதிரி மெலிசா நறுக்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு வெங்காயம் இப்படித்தான் நறுக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரியும் வெட்டலாம், நீள நீளமாக வெட்டிக்கலாம், இல்லைன்னா முட்டைக்கு நறுக்குவோம்ல நம்ம ஆம்லெட் போடுறதுக்கு, அந்த மாதிரி கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். வேணும்னா அந்த ஒரு வெங்காயத்துக்கு கூட நீங்கள் ஒரு 1.5 வெங்காயமோ இல்லை 2 வெங்காயமோ கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. அடுத்ததான் நான் இப்போ இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கும்னா அது கூட நீங்கள் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு அடுத்ததான் நமக்கு தேவை 1 கப் அளவுக்கு இட்லி மாவு. 1 கப் அப்படின்னு சொல்கிறத விட நான் 2 கரண்டி, அதாவது 2 தோசை ஊற்றுற அளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுக்கிற இந்த மாவு ரொம்ப புளிக்காததா, அதாவது முந்தின நாள் ஆட்டின மாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ஸ்நாக்கை போண்டான்னு சொல்லலாம், பஜ்ஜின்னு சொல்லலாம், இல்லை பக்கோடான்னு கூட சொல்லலாம். இப்போ நான் 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவோட என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து இப்போ நம்ம பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. பொதுவாக இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு கவனமாக போட்டுக்கோங்க. கூடவே இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் சேர்த்து இந்த மாவோட நல்லா கலந்துக்கங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் மாவு கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ மாவு தயாராகிடுச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஊற விடலாம். ரவை சேர்த்துருக்கிறதால ஊறின பிறகு கொஞ்சம் இந்த மாவு கெட்டியாகும். இப்போ எண்ணெயோட சூடு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த போண்டாவை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம விரல்களை தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ நம்ம போண்டாவை பொரிச்சு எடுக்கலாம். நிறைய போடாதீங்க, 3, 4 அதுக்கு மேலே போட வேண்டாம். இட்லி மாவில் உளுந்து கலந்துருக்கிறதால இந்த போண்டா நல்ல வெளிப்பக்கம் மொறுமொறுன்னும் உள்பக்கம் மிருதுவாகவும் நல்ல சுவையாக இருக்கும். தீயை மட்டும் கவனமாக நம்ம மிதமாக வச்சுக்கணும். அதிகமான தீ வச்சிட்டோம்னா நமக்கு வெளிப்பக்கம் கருகிட்டு உள்ளே வெந்திருக்காது, மாவாக இருக்கும். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமாக ஆன பிறகு எடுக்கலாம். நம்ம இப்போ மாவை கையில் எடுத்து எண்ணெயில் போடாமல் இப்போ நம்ம கரண்டியால் எடுத்து கூட நம்ம இந்த போண்டா பண்ணலாம். இப்போது இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து அது கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் போட்டு இந்த போண்டா பண்ணலாம். இப்போ நாம் எடுத்திருந்த இந்த அளவில் 3-4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த போண்டா கிடைக்கும். நமக்கு ஒரு 12லேருந்து 15 வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். இப்போ தயாராகிருச்சு போண்டா. இந்த போண்டாவை நம்ம தேங்காய் துவையலோடு சாப்பிட்டோம்னா இன்னும் கூடுதல் சுவையோடு இருக்கும். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.